என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் வாழ்வதும் சாவதும் முன்னாள் நாவல் பகுதி 1. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க கதைக்குள்ள போலாம். தாத்தா பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை என்று அறிந்து செழியன் ஏலகிரி புறப்படும் போது தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தேறும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அவனது அப்பா, அம்மா, அக்கா பூங்குழலி மூவரும் ஒரு வாரம் முன்பே ஏலகிரி புறப்பட்டு விட்டனர். செழியனுக்கு தேர்வு ஆரம்பமாகிவிட்டதால் அவன் திருச்சியிலேயே இருக்க வேண்டிய கட்டாயம். படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல தயாராகி கொண்டிருந்த அக்கா அப்பா அம்மாவோடு புறப்பட்டு விட்டாள். செழியன் ஏலகிரிக்கு புறப்படும் முன் அக்கா பூங்குழலியின் விசா, டிக்கெட் அனைத்தும் ரெடியாகிவிட அப்பா, அம்மா, அக்கா மூவரும் திரும்பி வந்து விட்டனர். அக்காவை வழி அனுப்பிவிட்டுதான் அவன் தனியாக ஏலகிரி புறப்படுகிறான். தாத்தா பாட்டியின் உடல்நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது என்று தாத்தா அழைத்து பேசும்போது அவனுக்கு புரிந்தது. அதனால்தான் தாத்தா பாட்டி தன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட அவன் உடனே புறப்பட்டு விட்டான். அவனது அப்பா, அம்மா இருவரின் விடுப்பும் முடிந்து விட்டது. அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவர்களும் உடன் சென்றிருப்பார்கள். ஏலகிரியை எட்டிய செழியன் தாத்தா பாட்டியின் உடல்நிலை இப்போது சிறிது தேறி இருப்பதை கண்டு, நீங்க 2 பேரும் ஏன் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறீங்க? அழகான ஒரு சுற்றுலா தலத்துல இருந்தும் இயற்கையை ரசிக்காம இப்படி வாழ்க்கைய 4 சோத்துக்குள்ள கழிக்க வேண்டிய அவசியம் என்ன? 2 பேரும் புறப்படுங்க, வந்து ஜாலியா ஊரை சுத்துங்க என்று கூறியவன் காரை எடுத்துக்கொண்டு அவர்களையும் காரில் ஏற்றிக்கொண்டு ஊர் முழுவதும் சுற்றி காட்டிவிட்டான். இறுதியில், செழியா, நான் ஆரோக்கியமா இருந்த போது காட்டுக்குள்ள இருக்கிற சில கிராமங்களுக்கு போயிருக்கேன். இப்ப முடியறதில்ல. ஒரு தடவை என்னையும் பாட்டியையும் அங்க இருக்கிற ஏதாவது ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறியா? காட்டுக்குள்ள இருக்கிற கிராமமா? ஆமாப்பா, பழங்குடியின மக்கள் வசிக்கிற கிராமம். அது உள்காட்டுல இருக்குதுப்பா. என்னாலையும் பாட்டியாலையும் யாருடைய உதவியும் இல்லாம தன்னந்தனியா நடந்து அங்க எல்லாம் போக முடியாது. அதனாலதான் உன்னுடைய உதவிய நாடுறோம். எங்களை அங்க கூட்டிட்டு போறியா? தாத்தா, உள்காட்டுல இருக்குன்னு சொல்றீங்க, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து அவ்வளவு தூரம் போகணும்? உங்களுக்கு வயசாயிடுச்சு, அது நினைவு இருக்கா இல்லையா? அதெல்லாம் நினைவு இருக்குப்பா. எங்க கடைசி ஆசைன்னு வச்சுக்கோயேன், ஒரே ஒரு தடவை எங்களை அங்க கூட்டிட்டு போயேன். இந்த தள்ளாத வயசுல அந்த கிராமத்துக்கு போகணும்னு அப்படி என்ன அவசியம்? ரிஸ்க் எல்லாம் வேண்டாம் தாத்தா. செழியா, அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அத பார்க்கும் போது நமக்கு அதிசயமாவும் இருக்கும். அவங்க இயற்கையோட ஒன்றி வாழ்க்கையை நடத்துறாங்க. அடுத்தவங்கள நம்பி இல்ல, அவங்க அவங்கள நம்பி அந்த காட்டை நம்பி வாழுறாங்க. என்ன அற்புதமான வாழ்க்கை தெரியுமா அவங்களோடது? காசு பணம் எல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்ல, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு எங்களுக்கும் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, நாம தான் இந்த சுற்றுச்சூழலோட ஒத்து போயிட்டோமே. அங்கெல்லாம் போய் நம்மளால வாழ முடியுமா? ஆனா ஒரே ஒரு தடவை எங்களை அங்க கூட்டிட்டு போப்பா. தாத்தா கூற அவன் மனதிலும் அந்த மக்களையும் அவர்கள் வாழ்க்கை முறையையும் காணும் ஆவல் உடலெடுத்தது. தாத்தா பாட்டியோடு காரில் புறப்பட்டு விட்டான். அதுவரை இல்லாத ஒரு உற்சாகம் தாத்தா பாட்டியிடம் கரை புரண்டு ஓடுவதை அவன் கண்டான். காட்டிற்குள் செல்லலாம் என்று அவன் கூறிய அந்த ஒற்றை வார்த்தையில் அவர்கள் தங்கள் பலவீனங்களையும் நோய் நொடிகளையும் மறந்தே போயினர். உற்சாகத்தோடு செழியனோடு புறப்பட்டு விட மனம் உற்சாகமாகிவிட்டால் மனதின் பலவீனங்கள் காணாமலே போகுமா என்ன? அவனுக்கு வியப்புதான். கார் வனத்திற்குள் 3 கிலோமீட்டர் மட்டும்தான் சென்றது. அதன் பிறகு பாதை இல்லை. நதிகளும் குளங்களும் மலைகளும் பாறைகளும் நிறைந்த இயற்கை அன்னையின் அரசாட்சி நடக்கும் அற்புதமான இடம். காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தாத்தா பாட்டியின் கையை பிடித்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வனத்திற்குள் நடந்து வந்து விட்டான் செழியன். சற்று தொலைவில் ஒரு அழகான கிராமம் தென்பட, அதுதான் மாயவன் சோலை. தாத்தா உற்சாகமாக கூற அவர்கள் அந்த கிராமத்தை நோக்கி நடந்தனர். கிராமத்தை நெருங்க நெருங்க அங்கு ஏதோ திருவிழா நடக்கிறது என்று செழியனுக்கு தோன்றியது. ஊரை எட்டியதும் மேளதாளத்தோடு ஊர் மக்கள் ஒன்றாக ஒரு இடத்தில் கூடி நடனமாடுவதை அவர்கள் கண்டனர். அவர்களின் இடையில் புகுந்த போதுதான் அது திருவிழா அல்ல, திருமணம் என்று மூவருக்கும் புரிந்தது. ஆனால் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை பதற வைத்தது. வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை இழுத்து வருகிறார்கள். அது பெண் அல்ல, ஒரு சிறுமி. அந்த சிறுமிக்கு 15 வயது கூட இருக்காது என்று செழியனுக்கு தோன்றியது. அது மட்டுமல்ல, அந்த சிறுமி அந்த மலைவாழ் மக்களை போன்று அல்ல, சேலை கட்டி இருக்கிறாள். அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா. எனக்கு எதுக்குப்பா இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறீங்க? அந்த பெண் வேட்டி சட்டை அணிந்து நிற்கும் 40 வயது மதிக்கத்தக்க அந்த நாகரிகமான நபரை பார்த்து கேட்கிறாள்.
இது தண்டனையா? இல்லம்மா, இது தண்டனை இல்ல. என்னுடைய இனத்தை பகைச்சுக்கிட்டு இங்க சுற்றுலா வந்த உன்னுடைய அம்மாவை விரும்பி நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அவ இழுப்புக்கு அவ கூடவே சென்னைக்கும் போனேன். அவ சொன்ன வேலையை எல்லாம் செஞ்சேன். ஆனா எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்ல. உங்க அம்மா மேல நான் வச்ச காதலுக்காகவும் பாசத்துக்காகவும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழும் போதும் எங்க ஊருக்கு போயிடலாம், இங்க சுத்தமான காத்தில்ல, தண்ணி இல்ல, சுற்றுச்சூழல் இல்ல, எதுவுமே இங்க சுத்தமா இல்லன்னு கெஞ்சி கெஞ்சி உங்க அம்மா கிட்ட சொன்னேன். அந்த காட்டுக்குள்ள போய் யாரு வாழறது, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டா. கடைசியில என்ன ஆச்சு? கேன்சர்ல இறந்துட்டா. இனி அந்த நரகத்துல வாழ எனக்கு விருப்பம் இல்ல. உன்னையும் அந்த நரகத்துல வாழ என்னால அனுமதிக்க முடியாது. அதனாலதான் உன்னையும் கூட்டிட்டு என் ஊருக்கே திரும்பி வந்துட்டேன். என்னுடைய இனம் என்னை ஏத்துக்க தயாரா இருந்தது. ஆனா நீ முழுசா எங்க இனம் இல்லாததால உன்னை ஏத்துக்க அவங்க தயங்கினாங்க. கடைசியில என் தங்கச்சி மகன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனத்தோட சேர்த்துக்க தயாரானான். அப்பா, நீங்க இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். தாத்தா பாட்டி கூடவே இருந்திருப்பேன். நீங்க இங்கே வாழ்ந்தவரு, இவங்களோட ஒத்து போலாம். ஆனா என்னால எப்படிப்பா முடியும்? என்ன விட்டுடுங்கப்பா, நான் சென்னைக்கு போயிடுறேன். தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க என்ன பாத்துப்பாங்க. அந்த சிறுமி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தபடியே கெஞ்சுகிறாள். ஆனால் அவள் அப்பா மட்டுமல்ல, அங்கு கூடியிருக்கும் ஒருவரும் அந்த சிறுமியை விடுவதாக இல்லை. தாத்தா, இங்க என்ன நடக்குது? செழியனுக்கு அந்த சூழல் சுத்தமாக பிடிக்கவில்லை. ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கைன்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இங்க என்னடானா கொடுமை நடக்குது. கொடுமை இல்லப்பா, கல்யாணம் நடக்குது. இல்ல தாத்தா, கட்டாய கல்யாணம் நடக்குது. அதுவும் 18 வயசு கூட ஆகாத ஒரு சிறுமிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. இங்க இதெல்லாம் சகஜம்பா. பெண் பிள்ளைங்க வயசுக்கு வந்த ஒரே மாசத்திலேயே ஒருத்தனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருவாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு 13 இல்லாட்டி 14 வயசு மட்டும்தான் இருக்கும். தாத்தா, இவங்க இந்தியால தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சட்ட திட்டங்கள் ஏதாவது இவங்களுக்கு தெரியுமா இல்லையா? சட்டமாவது திட்டமாவது இவங்களுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. ஓட்டு போடுற உரிமைய அரசாங்கம் கொடுக்க தயாரா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு நாங்க தான் ராஜா, நாங்க தான் மந்திரி, அதுக்கு மேல எங்களால எங்களுக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த அரசு சலுகைக்காகவும் இவங்க யாருக்கிட்டையும் கை கட்டி நின்னதும் இல்ல, நிக்கவும் மாட்டாங்க. அதனாலேயே இவங்களை இவங்க விருப்பத்துக்கு நம்ம அரசாங்கமும் விட்டுடுச்சு. இயற்கையின் பாதுகாவலர்கள்னு ஒரு பேரையும் இவங்களுக்கு கொடுத்து ஒதுங்கி இருக்க ஆசைப்படுறவங்கள அப்படியே விட்டுடுச்சு. எப்பவாவது ஏதாவது மருத்துவ முகாம் நடக்கும். மாசத்துல ஒரு தடவை ஏதாவது ஒரு ஆசிரியர் வந்து எழுத்துக்களை இவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போவாரு. அவ்வளவுதான். இவங்க வாழ்க்கையே இப்படிதான்ப்பா. இவங்க வாழ்க்கை ஓகே தாத்தா, ஆனா அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சா? ஏன் அவ இந்த தண்டனை அனுபவிக்கணும்? சின்ன பொண்ணு தாத்தா, நீ வேற. இங்க கல்யாணம் செஞ்சுக்கிற ஆம்பளை பசங்களுக்கு கூட 16-17 வயசு தான் இருக்கும். 16-17 வயசா? என்ன தாத்தா கொடுமை இது? ஆமாப்பா, இவங்க பழங்குடியின மக்கள். இவங்களுக்குன்னு ஒரு சட்ட திட்டம் எல்லாம் இருக்கு. அதன்படி அவங்க நடந்துக்கிறாங்க. உனக்கு இப்ப 19 வயசு. இந்த வயசுல இங்க இருக்கிற பசங்க அப்பா ஆயிடுவாங்க. அது இவங்க கலாச்சாரம். அதுல நம்ம மூக்க நுழைக்க முடியாது, நுழைக்கவும் கூடாது. பேசாம நடக்கிறத பார்த்துட்டு திரும்பி போயிடணும், அவ்வளவுதான். அந்த சிறுமியின் கவனம் இப்போது செழியன் மற்றும் தாத்தா பாட்டி மீது விழுந்தது. அவளை பலமாக பிடித்து வைத்திருந்த அந்த பெண்களின் கையை குடைந்தெறிந்து விட்டு ஓடி அவர்கள் அருகில் வந்தவள், தாத்தா பாட்டி, உங்களை என்னுடைய தாத்தா பாட்டியா நினைச்சுக்கிறேன். என்னை இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்க பிளீஸ். நான் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இல்ல ஏதாவது நல்ல வேலையில சேரணும். என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய அம்மா எல்லாருமே படிச்சவங்க. என்னுடைய தாத்தா ஒரு ப்ரொஃபசர், என் பாட்டி டீச்சர், எங்க அம்மா கூட பேங்க்ல கேஷியரா தான் வேலை பார்த்தாங்க. அப்பா ஊருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. இப்ப என்னடானா கல்யாணம்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை இங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க பிளீஸ். அவள் கை கூப்பியபடி கெஞ்ச, அம்மா, அப்படியெல்லாம் எங்களால உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாதுமா. அதுக்கு எங்களுக்கு உரிமை இல்ல. அவள் விழிகள் செழியன் மீது விழுந்தது. இது உங்க பேரன் தானே? ஆமா, இங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க தாத்தா. உங்க பேரன்கிட்ட என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. அது சட்டப்படி செல்லாது, ஆனா இவங்களுக்கு அது போதும். என்னை இங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க. என்னுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட என்னை கொண்டு போய் விட்டுடுங்க பிளீஸ். அவள் கெஞ்ச அவள் அருகில் வந்த அவள் அப்பா, கயல், நீ இப்படி கெஞ்சுறதால இங்க எதுவும் நடக்க போறதில்ல, நீ வா என் கூட என்று கோபமாக கூறியவர் அவள் கையை பிடித்து இழுக்க அவள் சட்டென்று செழியனின் கையை பிடித்து கொண்டு, பிளீஸ் பிளீஸ் என்னை காப்பாத்துங்க பிளீஸ். தாலி மட்டும் என் கழுத்துல கட்டி என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. நான் என் தாத்தா பாட்டி கூட போயிடுவேன். அதுக்கப்புறமா என்னால உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அவள் கெஞ்ச அவள் அப்பாவோ அவளை இழுத்து கொண்டு நடக்க செழியனை பிடித்திருந்த அவளது கை மெல்ல நழுவி சென்றது.
சட்டென்று நழுவும் அவள் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்ட செழியன், நான் இந்த பொண்ணை கட்டிக்கிறேன் என்று உரக்க கூறினான். அந்த பெண்ணின் அப்பாவும் மலைவாழ் மக்களும் அதிர்ச்சியோடு அவனை பார்க்க, இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, இவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, நான் இவளை கட்டிக்கிறேன் என்றான். தாத்தா பாட்டி அதிர்ச்சியோடு அவனை பார்க்க, அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற பீதியை அவர்கள் விழிகளில் கண்டான் செழியன். அவளோ அவள் அப்பா கையை குடைந்தெறிந்து விட்டு செழியனின் பின்னால் வந்து ஒளிந்து கொண்டாள். செழியனின் விழிகள் அங்கு முழுவதும் எதையோ தேடி ஓடியது. அதோ அவர்கள் அருகிலேயே ஒரு பீடத்தில் அவள் கழுத்தில் கட்டுவதற்காக ஒரு வாழை இலையில் மஞ்சள் குங்குமத்தோடு வைக்கப்பட்டிருந்த தாலியை கண்டான். சட்டென்று கை நீட்டி அதை எடுத்த செழியன் அவள் கழுத்தில் கட்டினான். கயலுக்கு என்னவென்று சொல்ல முடியாத ஆனந்தம். கை கூப்பி நன்றி என்றாள். கூடியிருந்த அனைவரையும் பார்த்த செழியன், இனி நான் இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போலான்ல என்று கேட்டான். அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்த மலைவாழ் மக்கள் அப்போதுதான் தங்கள் நிலைக்கு வந்தனர். அவர்களில் முதியவர் ஒருவர் முன்னால் வந்தார். இந்த பொண்ணு எங்க இனம் இல்ல, ஆனா இவளுடைய அப்பா எங்க இனம். அவனுக்காக இந்த பொண்ணை நாங்க ஏத்துக்க தயாரானோம். அது எங்க சாமிக்கு பிடிக்கல, அதுதான் இப்படியெல்லாம் நடக்க அனுமதிச்சிருக்கு. நீ இவளை கூட்டிட்டு போலாம் என்று கூற, தாத்தா போலாம் என்றவன் கயலின் கரத்தை பிடித்தபடியே தாத்தா பாட்டியோடு திரும்பி நடந்தான். பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.